மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நீர்வளத்துறை சார்பில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 குளம் குட்டைகளுக்கும் சோதனை ஓட்டப் பணிகள் முடிவுற்று தற்பொழுது பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டில் போதுமான உபரி நீர் வர தொடங்கியுள்ளதை அடுத்து இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிக அக்கறை கொண்டு 26/8/2022 அன்று 4வது நீரேற்று நிலையத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து இப்பணிகளை விரைந்து முடித்திட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இப்பணிகள் விரைவாக முடிக்கப்பட்டது. இத்திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு 1.50 TMC உபரி நீரை வினாடிக்கு 250 கன அடி வீதம் 70 நாட்களுக்கு நீரேற்று முறையில் 6 நீரேற்று நிலையங்களின் வழியாக நிலத்தடியில் 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிப்பின் மூலம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மொத்தம் 24,468 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறும் வகையில் நீர்வளத்துறையின் 32 ஏரிகள், ஊராட்சி ஒன்றியத்தின் 42 ஏரிகள் மற்றும் 971 குளம் குட்டைகளுக்கு என மொத்தம் 1045 எண்ணிக்கையிலான ஏரிகள், குளம், குட்டைகளில் நீர் நிரப்பப்படும். நீரின்றி அமையாது உலகு என்பதன் பொருட்டு நீர் வீணாவதை தடுக்கவும், உபரி நீரை சேமித்து வைக்கவும், வறட்சி பகுதிகளை செழுமையாக்கவும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் ஈரமான நன்றிகள்.